உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகட்டும். அதே மாதிரி அந்த 18 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்றாரு. அப்போது இங்கே இப்படி போனாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சும்மா போகிற வழியில் என்ன பண்ணிடல, அவங்களாம் ரட்சிப்பு, அவங்க சுகமடையலை. போகிற வழியில் அவங்களுக்கு என்ன இல்லை, எல்லாமே நடந்துடலை. நல்லா புரிஞ்சுக்கங்க, அவர்கள் காலாகாலமாக நினைத்து கொண்டிருந்த ஒரு விஷயம், காலாகாலமாக அவங்க வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம், காலாகாலமாக அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க. அப்படிப்பட்டவங்களுடைய நினப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும், அதிலிருந்து அவர்கள் சுகம் பெற வேண்டும், அதிலிருந்து அவங்க விடுதலை ஆகணும்னு சொன்னால் என்ன மாதிரியான எண்ணத்தோடு தேவனிடத்தில் நின்று இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிக்கணும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தன்னு சொன்னால் நிச்சயமாக இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார்னு நம்பி போய் அங்கே நின்றதுனால தான் அவர்கள் சுகம் அடைந்தார்கள். அதனால தான் இயேசு அப்படி சொல்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்களும்